நல்லா இருந்துச்சு. கான்செப்ட் எல்லாமே புதுசா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் ஸ்லோவா போற மாதிரி இல்ல இல்ல அப்படிலாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. வேற இதுல சொல்ல வர லவ் எப்படி இருக்கு? புதுசா இருக்கால எப்படி பண்ணிருக்காங்க? ஆமா, அது யூனிக்கா இருந்துச்சு. ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது. நல்லாவும் இருந்தது. பார்க்க ஒரு ஃபீல் மூவி மாதிரி அப்படிலாம் எதுவும் நல்லா பிரதீப் அவரோட அந்த மம்தா வந்து காம்போ நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அந்த ரோல் நல்லா இருந்தது. அவரோட முன்னாடி படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் எப்படி இருக்கு? எல்லாமே பிரதீப் இது வரைக்கும் ஹிட் மூவி தான். ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா கனெக்ட் ஆகும். பட் ஃபேமிலியும் ஓகே தான். மற்றபடி சாயோட மியூசிக் நல்லா இருந்தது. பாட்டுலாம் சூப்பராக அது ஃபீல் கனெக்ட் ஆச்சா? நல்லா இருந்துச்சு. படம் ஒரு ஆவரேஜ் மூவி. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக இருந்தது. இன்ட்ரோவெல்லாம் பயங்கரமாக இருந்தது. பட் இந்த அந்த ஆனர் கில்லிங்கை பற்றி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் சொன்ன படங்களில் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ உள்ள கிட்ஸ்க்கு புரியுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக இருந்தது. இன்டர்மிஷன்லாம் பயங்கரமாக இருந்தது. கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக வேற மாதிரி சொல்லியிருக்கலாமான்னு தோணுச்சு. ஒரு படமாக பார்க்குறப்போ எனக்கு கொஞ்சம் ஆவரேஜாக தான் ஒர்க் ஆச்சு. பட் அதை தாண்டி அங்கங்கே டைலாக்ஸ் நல்லா இருந்தது, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. பிரதீப் வந்துட்டு லவ் டுடே டிராகனெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து எனக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து யாரையும் காப்பி கேட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல், மேனரிசம்லாம் ட்ரை பண்ண மாதிரி இருந்தது. ஸோ ஓகே, ஓவராலாக ஒரு ஆவரேஜ் ஒரு மூவி தான். முந்தைய படங்களை பிரதீப்பாக இருந்தார். இதில் நிறைய வந்து மேனரிசம்ஸ் வந்துட்டு தலைவர் மாதிரி பண்ணணும், ரஜினிகாந்த் மாதிரி பண்ணணும்ன்ற ட்ரை பண்ணியிருக்காரு. அது ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஒரு சில இடத்துல நம்மளுக்கே வந்து அது ஓவர் ரேட்டடாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதை கொஞ்சம் மாற்றிருக்கலாம். அதே மாதிரி பிரதீப் படம்னு வரும்போது பிரதீப் கிட்ட இருந்து ஒரு சில விஷயம் பார்க்கறதுனால ரிப்பீட்டடாக அதே மாதிரி அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் அதே மாதிரி கொண்டு வராரோன்னு ஒரு ஃபீல் இருக்கு. அதை தாண்டி டிஃப்ரெண்ட்டாக ஒரு படம், இந்த டிராகன்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால தான் நிறைய ஒர்க் அவுட் ஆச்சு. பட் இந்த படம் அந்த ரெண்டு படத்துக்கு ஈக்குவலாக கொடுக்கணுன்ற ட்ரையில் நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. காம்போ நல்லா இருந்தது. பட் அவங்க ரெண்டு பேரும் படத்தில் காம்போ இல்லை. ஸோ அதுவே பெரிய ட்விஸ்ட் தான். அந்த அந்த ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் இன்னொரு த்ரூ அவுட் தி ஜர்னல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக கொண்டு போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு பாட்டு கேட்காத எங்கெங்கயோ ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. பட் முடிச்ச விதம் வந்துட்டு ஒரு மெசேஜ் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ தூரத்துக்கு ஒர்க் ஆகுதுன்றது தான். எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுமான்றது ஒரு கேள்வி. ஃபன்னாக இருந்துச்சு. டூட் 2 hours டைம் போனதே தெரியல. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நிறைய பேர் ஜென்சிக்கான படம்னு சொன்னாங்க. ஜென்சிக்கு மட்டும் தான் கனெக்ட் ஆகும்னு சொன்னாங்க. அதான் சொல்றேன் நான். லைக் அவங்க சொன்ன மெசேஜ் இஸ் ஃபார் எவ்ரி ஒன். இட்ஸ் நாட் லைக் இந்த ஜென்ரேஷன் தான் மெசேஜ். இப்போ எப்போதுலேருந்தும் இந்த கதை லைக் ஏன்னா அவங்க சொல்கிற மெசேஜ் எப்போதுலேருந்தும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ்லையோ நியூஸ்லையோ இது நடந்துருக்குன்ட்டு அவங்க சொன்ன விதம் வேணா மேபி இட்ஸ் லைக் ஓ இது எனக்கு கனெக்ட் ஆகலையே 90K சொல்லுவாங்க, 90s கிட்ஸ் சொல்லுவாங்க. பட் தென் 2K கிட்ஸ் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். 90s கிட்ஸும் ஐ திங்க் த மெசேஜ் வில் கிளிக் வித் தெம். ஸோ ஓவரால் அது எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இப்படி எல்லாம் ஒரு லவ் இருக்கா? இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி பண்ணுவாங்களா? இறங்கி பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. அதான் நான் சொன்ன ப்ராக்டிக்கல்லாம் நம்ம சொல்ல முடியாது. மேபி இருக்கலாம். பட் தென் கான்செப்ட் இட் வாஸ் நைஸ் டு see லைக் அவர் வந்து இதுக்காக இது பண்ணுறாரு, அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தராங்க ஃபார் லைக் யூனோ இந்த கேர்ள்ஸ் ஃபீலிங். அவர் இதில் சொன்ன மாதிரி தான் தாலிக்கு வருது கிடையாது, அது பின்னாடி இருக்கிற பொண்ணு ஃபீலிங்ஸ் தான் வருது. இட் வாஸ் நைஸ் த வே தே செட் இட். பட் ஆனால் இப்போ பிஆர் அவங்களும் மம்தா அவங்களோட காம்போ எப்படி இருந்துச்சு? கியூட்டா இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ரொம்ப அழகாக இருந்தாங்க ரெண்டு பேரும் ஸ்க்ரீனில். அவர் ஜென்சி மாதிரி இருக்காரா பிரதீப்? யாரு? பிரதீப். நாங்களாம் அவரை தான் பார்த்துருந்தோம் ஸ்க்ரீனில். அப்போ ஆப்வியஸாக ஜென்சி மாதிரி தான். 90s மாதிரி இருப்பாரு. 90s மாதிரி இருந்தா புஷ்டார் எல்லாரையும். என்ன பண்ணுறது? நீங்கள் ஜென்சியா? 2002. ஆமாம், ஜென்சி தான். லைட்டாக இங்கே அங்கே. பட் இந்த லவ் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும்ன்றீங்க படம். லவ்ன்ற ஃபீலிங் எல்லாருக்கும் தானே கனெக்ட் ஆகும். இப்போ காட்டி இருக்கிற விஷயம் இல்லை, நான் அதான் சொல்கிறேன். மேபி ப்ராக்டிக்கலாக இருக்குமா? லைக் ஒரு பையன் இவ்வளோ இறங்கி இதெல்லாம் பண்ணி சேர்த்து வைப்பானான்னு கேட்டிங்கன்னா தெரியாது, நமக்கு தெரியாது. மேபி யாராவது இருக்கலாம். பட் தென் அவங்க வந்து கதை என்ன சொல்ல வந்தாங்களோ அதை அழகாக சொல்லிட்டாங்க. லைக் நாங்கள் இதான் சொல்ல வரோம், இதுதான் எண்டிங்னு உங்களுக்கு தெரியும். பட் அவங்க அந்த எண்டிங் எவ்வளோ அழகாக கூட்டின்னு போனாங்க. அதை எதிர்பார்த்துட்டு வந்தேன். ஆனால் அந்த அளவுக்குலாம் இல்லை. ஆனால் ஓரளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறது நல்லா இருக்கு. நல்லா ஓவரால் படம் நல்லா இருக்கு. ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஆனால் லவ்ல நார்மலாக எல்லாம் லவ்ல புதுசாக தான் வேணும். நார்மலாக யூஸ்வலாக இருக்கு. ஆனால் இவர் நல்லா ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காரு. போப்பா நல்லா இருக்கு. கேண்டாச்சு. அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே கேண்டாச்சு. எல்லாம் ஈக்குவலாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். இதுல பரவாயில்ல. முன்னாடி ஆல்பம் போட்டு பார்த்துருக்கேன். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. எல்லாம் புதுசாக கொண்டு வராங்க. பரவாயில்ல, ஒரு டீசெண்டாக நல்லா இருக்கு. ஓகே, நாட் பட் பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. எல்லாமே நீட்டா இருந்துச்சு ப்ரோ. எதுலையுமே குறைய சொல்ல முடியாது. எல்லாமே இல்ல, அவர் யங்ஸ்டர் கவர் பண்ண எடுக்கிறார். டிராகன் அப்படிதான் இருந்துச்சு, இது அப்படிதான் இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கு. இது டிராகனோட சொல்ல முடியாது. அது ஒரு வேற ஜானர், இது வேற ஜானர். தீபாவளி டியூடு இல்ல, நான் பைசன் பார்க்கல, நல்லா இருக்கு சொல்றாங்க. சரியா தெரியல. என்ன கேட்டா யங்ஸ்டருக்குலாம் அது பிடிக்கும். நல்ல படம் தான்.